தோஷ நிவர்த்தி செய்ய வந்த ஜோசியரை நிர்வாணமாக்கி 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி இருக்கு இங்க ஒரு ஹனி டிராப் கும்பல். கேரளாவின் பிரபல ஜோதிடர் மைமாவின் மாய வலையில் சிக்கியது எப்படி? கட்டாந்தரையில் முக்காடு போட்டு அமர்ந்திருக்கும் இந்த கருப்பு சுடிதாரை பார்த்து ஐயோ பாவம் என பரிதாபப்பட வேண்டாம். கழுத்து வரை குடித்துவிட்டு போதையில் தலைகால் புரியாமல் தரையில் அமர்ந்து சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறார். சற்று முன்தான் தோஷ நிவர்த்தி பூஜை செய்ய ஜோசியரை ஏமாற்றி அழைத்து சென்று ஹனி டிராப்பில் சிக்க வைத்து பணம் பறித்திருக்கிறார் இந்த கேடி லேடி. ஹனி டிராப் நடந்த இடத்திற்கு போலீசார் வந்ததால் அலறி அடித்து ஓடியபோது போதையில் தடுமாறி கீழே விழுந்து சிக்கி சின்னாபின்னமாகி உள்ளார். அம்மணியின் பெயர் மைமூனா, 44 வயதாகிறது. கேரள மாநிலம் மலப்புரம் அடுத்த மஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த கடந்த சில வருடங்களாக கூடலூரில் வசித்து வருகிறார். 2 தினங்களுக்கு முன்னர் மைமூனாவும் ஸ்ரீஜேஷ் என்ற வாலிபரும் சேர்ந்து கொல்லங்கோட்டில் உள்ள ஒரு பிரபல ஜோதிடரின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே தமிழக எல்லையில் உள்ள கொழிஞ்சாம்பாறையில் வசிக்கும் தான் கணவரை பிரிந்து வாழ்வதாகவும் வீட்டில் சில பிரச்சனைகள் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதனை கேட்டவுடன் அந்த ஜோசியர் ஜாதகத்தில் தோஷம் இருப்பதாகவும் நிவர்த்தி பூஜை செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் எனவும் கணித்துச் சொல்லியிருக்கிறார். அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, உடனே வீட்டிற்கு வந்து பூஜை செய்து பிரச்சனையை சரி செய்து கொடுங்கள் என மைமூனா கூற ஜோதிடரும் சம்மதித்துள்ளார். சம்பவத்தன்று காலை ஜோதிடர் மைமூனா கூறிய கொழிஞ்சாம்பாறைக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து அவரை 2 பேர் கல்லாண்டிச்சுள்ளாவில் உள்ள ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளனர். அந்த வீட்டில் 2 பெண்கள் உட்பட 9 பேர் இருந்துள்ளனர். ஜோதிடர் மைமூனாவை அமர வைத்து பூஜையை தொடங்கியிருக்கிறார். அடுத்த சில நிமிடங்களில் ஜோதிடருக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. பூஜை நடந்து கொண்டிருக்கும் போதே திடீரென ஜோதிடரை மடக்கி பிடித்து ஆடையை களைந்து நிர்வாணமாக்கியுள்ளனர். என்ன நடக்கிறதென புரியாமல் குழம்பிய அடுத்த சில வினாடிகளில் அருகில் இருந்த மைமூனாவும் ஆடைகளை களைந்து நிர்வாண கோலத்தில் நின்றிருக்கிறார். இதனை பார்த்ததும் ஜோதிடருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கிறது. அந்த கும்பல் இருவரையும் இணைத்து ஆபாச புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்திருக்கிறது. அந்த ஆதாரங்களை மனைவி பிள்ளைகளுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பிவிடுவதாக மிரட்டி ஜோதிடர் அணிந்திருந்த 4.5 சவரன் தங்க நகை, செல்போன், 5000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறித்திருக்கிறார்கள். அப்போதுதான் இவை அனைத்தும் பணம் பறிப்பதற்காக மைமூனா போட்ட ஹனி டிராப் திட்டம் என்று ஜோதிடருக்கு புரிந்திருக்கிறது. அந்த ஆபாச வீடியோக்களை சமூக வலைதளத்தில் பதிவிடாமல் இருக்க 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறது அந்த கும்பல். இதற்கிடையில் திடீரென போலீசார் அந்த வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார்கள். இதை பார்த்ததும் அந்த கும்பல் தலைதெறிக்க தப்பித்து ஓடியிருக்கிறது. ஜோதிடரும் எஸ்கேப் ஆகியுள்ளார். காவல்துறையினரால் அந்த கும்பலை பிடிக்க முடியாமல் போயிருக்கிறது. ஆனால் போலீசிடம் தப்பிய மைமூனா இறுதியில் போதையில் தடுக்கி விழுந்திருக்கிறார். அவரை மீட்க வந்த பெண்களை தகாத வார்த்தைகளில் வசைபாடியுள்ளார். மேலும் ஹனி டிராப் குறித்து அரைகுறையாக உளறியிருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த பெண்கள் கொழிஞ்சாம்பாறை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மைமூனாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்துள்ளனர். அதில்தான் அந்த வீட்டில் தோஷ நிவர்த்தி என்ற பெயரில் ஹனி டிராப் நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த கூட்டத்தின் தலைவன் பிரதீஷ். 36 வயதான இவர் ஒரு பிரபல ரவுடி. கொலை, கொள்ளை, வழிப்பறி போன்ற பல்வேறு வழக்குகள் பிரதீஷ் மீது நிலுவையில் உள்ளன. பூஜை நடந்த வீடும் பிரதீஷுக்கு சொந்தமானதுதான். ஹனி டிராப் இவர்களது பிரதான தொழில். இதற்கு பகடையாக மைமூனாவை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். ஜோதிடரை பிளான் போட்டு வீட்டிற்கு வரவழைத்து நிர்வாண வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு வழக்கு தொடர்பாக பிரதீஷை விசாரிக்க தற்செயலாக போலீசார் அங்கு வந்துள்ளனர். இதனை கண்டதும் ஹனி டிராப் விஷயம் தெரிந்துதான் போலீசார் வந்திருப்பதாக நினைத்து அனைவரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். ஆனால் அப்போது வீட்டில் நடந்தது குறித்து போலீசாருக்கு எதுவும் தெரியாது. இதற்கிடையே நடந்த மோசடி குறித்து கொழிஞ்சாம்பாறை போலீசில் ஜோதிடர் புகார் கொடுத்திருக்கிறார். விசாரணை முடிவில் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார்
மைமூனா மற்றும் ஜோதிடரை மிரட்டிய கும்பலில் இருந்த ஸ்ரீஜேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பிரதீஷ் உட்பட 7 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். அவர்கள் கைதான பிறகே இதேபோல் எத்தனை பேரிடம் ஹனி டிராப்பில் ஈடுபட்டுள்ளனர் என்று தெரியவரும்.